அம்மா விற்பனைக்குல புள்ள மட்டும் தான் விற்பனைக்கு. அதோட பிள்ளைங்கண்ணே இது. நம்ம கிட்டே பிறந்து வளர்ந்த கண்ணுங்கண்ணே. நம்ம நல்லா பாசமா பழகும். தண்ணி தண்ணி சூப்பரா இருக்கும். நம்ம இதை கொடுத்துடலான்னு இருக்கோங்கண்ணே. இது வந்து இப்போ இதுக்கு ஒரு வயசு வந்து கரெக்டா 13 மாசம் ஆகுதுண்ணே. கரெக்டா 1 வருஷம் 1 மாசம் ஆகுது. 13 மாசம் ஆகுதுண்ணே. ஒரு சுத்தமான கண்ணு, நல்ல பொங்கனூர்ல நல்ல டாப்பான கண்ணுங்கண்ணே. நல்ல ரகண்ணே. நல்ல ரெட்டக்குறுக்கு உடம்பு, நல்ல அந்த காம்பு வயசு எல்லாமே தெளிவா இருக்குங்கண்ணே. நல்ல உடம்போடு இருக்கும், நல்ல உடல் கட்டோடு இருக்கும். நம்ம நல்லா அந்த அளவுக்கு ஃபுட்டு கொடுத்தோம், அந்த அளவுக்கு ஃபுட்டு கொடுத்த அளவுக்கு மாடு கண்ணு நல்லா தெளிவா இருந்திருக்குங்கண்ணே. இது ஒரு இப்போ சேலுக்காக இருக்குங்கண்ணே. விருப்பப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்க. தேவையில்லாம எனக்கு கண்ணு வேணும்னு சொல்லாதீங்க. இதோட ரேட் அந்த அளவுக்கு இருக்குங்கண்ணே. ரேட் அந்த அளவுக்கு ஹையா இருக்குங்கண்ணே. விருப்பப்பட்டவங்க மட்டும் கால் பண்ணுங்க. தயவு செஞ்சு டைம் பாஸுக்கு கால் பண்ண வேண்டாம். ஓகே. இப்போ இது வந்து பொதுவா எதுக்கு வாங்குறாங்க? இந்த மாட்டு ரகத்துக்கேவா இல்ல வந்து ஒரு கண்டிஸ்டிக் வாங்குறாங்கண்ணே, ஒரு அழகுக்கு வாங்குறாங்க, ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹாப்பினஸ் கூட ஒருத்தர் சொல்ற கேட்கறாங்க. பெட்டு மாதிரி தான் பாக்குறாங்க. ஆமா, ஒரு பெட்டு மாதிரி பாக்குறாங்க. இது வீட்டுக்குள்ளே வச்சு வளர்ப்பாங்க. நம்ம அந்த அளவுக்கு வளர்க்கலைன்னா அந்த அளவுக்கு நமக்கு அது டைம் இல்லை. ஆனா வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குறவங்க இருக்காங்க. முக்கால்வாசி கண்டிஸ்டிக் பெரிய பெரிய மால் முன்னாடி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் முன்னாடி கட்டியிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். ஒரு கண்டிஸ்டிக்காக ஐயோ அவ்வளோ பெரிய மாலா அப்படின்னு சொல்லி இதை பார்த்தா இதனால இது இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இது மேலே ஃபோக்கஸ் போயிடும். அதுக்காக நான் அதிகபட்சம் நான் போய் கேட்டாங்க. நான் அப்போ சேல் பண்ணல, இப்போதைக்கு நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லுறேன். இப்போ கேட்குறேன். என்கிட்ட நிறைய கேட்டிருக்காங்க, சேல் பண்ணல, இப்போ சேல் பண்ணிருக்கேன். ஒரு தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்க. ரேட்டு ஹையா இருக்குங்க. இப்பயும் சொல்றேன், தேவைப்படுற மட்டும் கால் பண்ணுங்க. ரேட் ஹையா இருக்கும். என்கிட்ட ரேட் கேட்டிருக்காங்க, அந்த வரைக்கும் நான் கொடுக்கலன்னு இருக்கேன். இப்போ கொடுத்துலான்னு இருக்கேன். நான் ரேட் ஹையா இருக்கும். கால் பண்ணுங்க. யார் கால் பண்ணுவாங்க இல்லை அவங்க வந்து இடத்து வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி நம்ம என்ன கொண்டு இறக்கூட்டல, இல்லை அவங்களே வந்து எடுத்துகிட்டு போகலாம். சரி, நல்ல ஒரு தெளிவான கண்ணு, நல்லா கவனிக்க மட்டும் கால் பண்ணுங்க. ஓகே. யாருக்கு அமைஞ்சாலும் நல்ல ராசி. எனக்கு இது பிறந்ததுக்கு அப்புறம் அமோகமாக இருக்கு. எனக்கே கொடுக்க மனசில்ல தான் இருந்தாலும் சரி நம்ம கொடுத்தலாம் அப்படின்னு சொல்றேன். உண்மையாவே எனக்கு நல்லா இருக்குங்க. இது பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருக்குங்க. ஒரு மகாலட்சுமி மாதிரி தெய்வம் மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு நீங்களே பாருங்க, நம்ம கிட்ட எவ்வளவு பாசமா நிக்குது பாருங்க. நம்ம அந்த அளவுக்கு வளர்த்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ராசியான கண்ணு ஓட்டி பாருங்க. நீங்களே பாருங்க எப்படி விளையாடுது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு வீட்டுல ஒரு நாய்க்குட்டி ஒரு பூனைக்குட்டி வளர்க்குற மாதிரி தான். ஒரு பெட்டு வளர்த்துற மாதிரி தான். அவங்க ஒரு பெட்டு மாதிரியே வளர்த்துக்கலாம்.